பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க பொண்ணு நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கும் போல் சூப்பராக புக்கு வச்சுருக்கே. அந்த புக்கில் நான் பார்த்ததே இல்லை. அது என்ன நோட்டு மாதிரி இருக்குது, கவர்லாம் சூப்பராக இருக்குது, வெளியில் நல்லா அட்ராக்டிவாக வச்சுருக்காங்க. சரி எடுத்து தான் பார்ப்போமே என்ன சொல்லிட போகுது. சூப்பராக இருக்கே இந்த புக்கெலாம். செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி அம்மாட்ட சொல்லி நம்மளும் வாங்கணும். நான்சென்ஸ், உனக்கு அறிவில்லையா? அடுத்தவங்க பெர்மிஷன் இல்லாமல் அதை எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்க. சாரிப்பா, தெரியாமல் எடுத்துட்டேன், மன்னிச்சுக்க. என்ன இப்படி பேசுது இந்த பிள்ளை? ஃபாத்திமா, சூப்பராக இருக்குல்ல. ஃபஸ்ட் டே நோட் புக்ஸ்லாம் தருவாங்க. உனக்கு ரொம்ப பிடிக்குமா ஃபஸ்ட் டே ஸ்கூல் வர்றது? ஆமாம் மீனா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட் டே ஸ்கூல் வர்றது. நல்லா இருக்கும்ல, ஜாலியாக இருக்கும். என்னடா ஐயோ, எப்போதான் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்கன்னு தெரியல. நம்ம வேற மார்க் அப்படி எழுதி வச்சிருக்கோம். என்ன ரவி பயத்துல இருக்க போல? மிஸ் வராங்க, சைலண்டா இருங்க. குட் மார்னிங் பசங்களா, உட்காருங்க எல்லாருமே. என்னடா ஃபர்ஸ்ட் பீரியடே இந்த அம்மாவா? என்ன பசங்களா, லீவ்லாம் எப்படி போச்சு? எல்லாருமே லீவில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா? இன்றைக்கி ஸ்கூல் திறந்தோடனே நிறைய பேர் வீட்டில் அடம் பிடிச்சிட்டு தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நல்லா நியூ ஜாயின் பண்ணவங்களாம் வந்திருக்கீங்க போல். சரி ஏன்பா ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருக்க பையன், உன் பேர் ரவி தானே? ஆமாம் மிஸ், என் பேர் ரவி தான். சொல்லுங்க மிஸ். சரி நியூவாக ஜாயின் பண்ணவங்களாம் வந்திருக்கீங்க. நீ உட்காருப்பா, பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் பார்த்துக்குறோம், ஓகேவா? இருக்கட்டும். அடுத்து நீங்கள் 2 பேர் என்ன ரொம்ப வளர்த்தியாக இருக்கீங்க. நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு அப்போ எப்படி தெரியும் போர்டெல்லாம்? பின்னாடி போய் உட்காரலாம்ல. பின்னாடி பாரு, சின்ன பிள்ளைங்களாம் உட்காந்துருக்குங்க. நீங்கள் 2 பேரும் பின்னாடி போய் உட்காரலாம்ல. ரவி ஷாலினி 2 பேருமேவும். பின்னாடி இருக்க அந்த குட்டையாக இருக்கவங்க 2 பேரும் முன்னாடி வந்து உட்காரலாம்ல. ஷாலினி, அதைத்தானே நான் முதல்ல சொன்னேன் மிஸ். நான் சொன்னேன் மிஸ், இப்போ தான் கேட்கவே மாட்டேறா மிஸ். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க. சரிப்பா ரவி, ரொம்ப பேசாத. நீ பின்னாடி எதுக்கு போறன்னு தெரியுது, இருந்தாலும் நீ பின்னாடிதான் உட்காரணும், வளர்த்தியா இருக்கல. சரிங்க மிஸ். ஷாலினி இறங்கு பிள்ளை, வா போலாம், பின்னாடி போய் உட்காரலாம் வா. நான் அப்பாதே சொன்னேன்ல, கேட்கவே மாட்டேறீங்க பாரு. மிஸ்ஸே சொல்லிட்டாங்க எங்க பின்னாடி போய் உட்காரலாம். எங்க பேக் வச்சேன், கொஞ்சம் தள்ளிக்கங்க மிஸ், எடுத்துக்கிறேன். ஷாலினி, நீயும் வா வேமா, மிஸ் சொல்லிட்டாங்க உட்காந்து கிடக்க. பிரியா, முன்னாடி போய் உட்காரு, நல்லா பின்னாடி உட்காரலாம் நினைக்காத, முன்னாடி போய் உட்காரு போ. நான் எங்களை இங்கே உட்கார சொல்லிட்டாங்க மிஸ். சேர்ந்து நீங்கள் 2 பேருமே. இருடா, ஓரா சீன் போடாத. பின்னாடி உட்கார்றதுக்கு பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டே இருப்ப படிக்காம. அப்பாடா, ஒரு வழியா முன்னாடி வந்தாச்சு. முன்னாடி உட்காந்தாதான் நல்லா படிக்க முடியும். இந்த பொண்ணுகிட்ட உட்காந்து படிக்கவே முடியாது போல. எல்லாமே அரேஞ்ச் ஆயிட்டீங்களா? அப்போதே சொன்னேன்ல ஷாலினி, இப்போ பாரு பின்னாடியே போட்டு விட்டுச்சு அந்த அம்மா. அம்மாடி, இப்போதான் நிம்மதியா இருக்கு. சரி பசங்களா, நான் போன இயர் மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பேன்னு நினைக்காதீங்க. ஆனால் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். நீங்கள் படித்தா நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன், படிக்காமல் இருந்தால் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். அம்மாடி, எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் போல. அந்த அம்மா கேரக்டரே அப்படிதான் போல. ஐயோ, பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் என்ன செய்ய காத்திருக்கோ தெரியலையே. என்னப்பா உங்கள் மனசுக்குள்ளே புலம்புறது எனக்கு நல்லா தெரியுது. பேரண்ட்ஸ் மீட்டிங்கை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கீங்க போல். இந்த வீக்குள்ளே பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருவாங்க. என்னது, இந்த வீக்குள்ளே வச்சுருவாங்களா? ஐயோ, என்ன ரவி, பயங்கரமா பயந்துக்கிட்டு இருக்க போலயே. சும்மா இல்ல ஷாலினி, நீ வேற. சரி பசங்களா, இன்றைக்கி ஃபஸ்ட் டேனால அவ்வளோவா கிளாஸஸ் நடக்காது. சரியா? கிளாஸஸ் நடக்காது. உங்களுக்கு நான் அட்டண்டன்ஸ் மட்டும் நோட் பண்ணிவிட்டு நான் உங்களை விட்டுறேன். ஃப்ரீயாருன்னு சொன்னாங்க. உங்கள் ஆயிஷா மிஸ் ஏதோ பிடி பீரியடில் ஏதோ இன்றைக்கி ஃபஸ்ட் டேனால சொல்லி கொடுக்குறேன்னு உங்களை கூப்பிட்டாங்க. சரி, அங்கே போயிருங்க, அட்டண்டன்ஸ் மட்டும் சொல்லிட்டு போங்க. சரியா? அட்டண்டன்ஸ் சொல்லிவிட்டு கிரவுண்டுக்கு போயிருங்க. ஸ்கூல் கிரவுண்டு இருக்குல்ல, அங்கே போய் விளாடுங்க. உங்கள் ஆயிஷா மிஸ் கூப்பிட்டாங்க. சரி, ஒவ்வொருத்தராக அட்டண்டன்ஸ் சொல்லுங்கள். ஷாலினி, ரவி, மீனா, ஃபாத்திமா, அதுக்கப்புறம் அபிநயா தான் நியூ ஸ்டூடெண்ட்டா? ஓகே. வெண்ணிலா, அதுக்கப்புறம் பிரியா, நிலா. ஓகே, எல்லோரும் அட்டண்டன்ஸ் எடுத்துட்டேன்.
சரி, இன்னைக்கு அவ்வளோவா ஸ்டடீஸ் எதுவும் சொல்லி தர மாட்டாங்க, லெசன்ஸ் இல்லை, நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து புக்ஸும் நோட்ஸும் தந்துடுவாங்க. அந்த நோட் எல்லாமே நாளைக்கு வந்து கவர் பண்ணி அட்டை போட்டு கொண்டு வந்துடுங்க. அட்டை போடாமல் மட்டும் கொண்டு வந்துடுறாங்க. என்னோடய கிளாஸில் அட்டை போடாதவங்கள அடி பிச்சிருவேன், சரியா? அட்டை போட்டு கரெக்டாக வச்சுருக்கணும். நோட்டு புக்கு எல்லாத்தையுமே, நோட்டு புக்கு ரெண்டுக்குமே அட்டை போட்டுறணும். இப்போ வந்து நீங்கள் போங்க, போய் விளாடுங்க. உங்கள் ஆயிஷா மிஸ் கூப்பிட்டாங்க. நாளைக்கு வந்து கரெக்டாக எல்லா பீரியடுமே நடக்கும், சரியா? சரி, நான் அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வாய்க்குள்ள நீங்கள் முணங்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. உங்கள் பிடி பீரியடை ஒன்றும் நான் எடுத்துக்க மாட்டேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டேனால உங்களுக்கு பிடி பீரியட் இன்றைக்கி ஃபுல்லாக விட்டுருக்காங்க, சரியா? இன்றைக்கி ஃபஸ்ட் டே அவ்வளோவா லெசன்ஸ் நடத்த வேணான்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீங்கள் போய் உங்கள் பிடி பீரியடை என்ஜாய் பண்ணுங்கள், சரியா? நாளைக்கு இருந்து ஆனால் நான் கரெக்டாக என்னோடய பீரியடில் நான் லெசன் நடத்த ஆரம்பிச்சிடுவேன், சரியா? நாளைக்கு நான் நடத்துகிறேன். இன்றைக்கி போய் விளையாடுங்க, போங்க.